வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு கடகம் ராசியில் பிறந்த அன்பு நேயர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. இந்த தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால எல்லாருமே வாட்ஸ்அப்பில் அவரவர்கள் ராசிக்கான அந்த பலன்கள், தீபாவளிக்கு பிறகு எப்படிப்பட்ட சில நல்ல மாற்றங்கள் இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய தேடல், உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லதை நோக்கி தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். என்னென்னா, எதை தேடுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதற்கான பலன்களை தான் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆகவே நல்லதை மட்டுமே எதிர்பாருங்க. இங்கே மற்றவங்க எப்படியோ இருக்கட்டும், எந்த மாதிரி வேணாலும் வாழட்டும், ஆனால் நீங்கள் நல்ல ஒரு பாதையில் நல்லதை நோக்கி மட்டும் வாழுங்க. அங்கே வரக்கூடிய கஷ்டங்கள், ப்ராப்ளம் எதை பார்த்தும் நீங்கள் போகிற ரூட்டை மாற்றிக்காதீங்க. ஏன்னா என்றைக்குமே காலம் போக போக தான் ஒவ்வொரு விஷயத்துக்கான பலன்களும் பதில்களும் கிடைக்கும். உடனே ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது. எந்த விஷயத்துக்கான ரிசல்ட்டுமே கொஞ்சம் நேரம் காலம் எடுத்துக்கும். அப்போ நல்லதை நோக்கி பயணிப்பவர்கள் யார் ஒருவர் பொறுமையை காப்பார்களோ, பொறுமையுடன் காத்திருக்கிறார்களோ, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க. ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சோ, அதே போல் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாங்கி போட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு ஐயா இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் இருக்குது, வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு, எல்லாருக்குமே ஒரு மனத்தெளிவு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறனால புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு என்னால் உடனே ரிப்ளை கூட பண்ண முடியல. ஏன்னா நிறைய மெசேஜ் ஒரு நாளைக்கு வந்துட்டுருக்கு. அதனால் மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்னு நினைக்கிறவங்க ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், நேரம் ஒதுக்கிட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரே டைமில் இப்படி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் அதிக பேர் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நம்மளால் உடனே ரிப்ளை பண்ண முடியல, தயாரித்து உடனே கொடுக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கேட்டவங்க அனைவரது வீட்டிற்கும் நம்மளது மூலிகை சாம்பிராணி தேடி வரும். அதுதான் உங்களுடைய வைப்ரேஷன். சரிங்களா? சரி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தீபாவளிக்கு பிறகு சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் சொல்லாத சில தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்க போகுது, முக்கியமான ஒரு கணிப்பாக இருக்க போகுது. இடமாற்றத்தை பார்க்க போகிற கடகராசிக்காரங்க, ஆமாம், இடம் மாற்றத்திற்கான எண்ணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிச்சிருக்கும். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வீடாகட்டும், வசிக்கக்கூடிய வீட்டையும் மாற்றிடலாம் அப்படின்னு அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போயிடலான்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கும். ஏன் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே கூட இப்போதைக்கு நம்ம வேறு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போயிட்டு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறலாமோன்ற எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகிருக்கும். சரிங்களா? ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஏன் இப்போ இந்த போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் வேலை சார்ந்தும் இடமாற்றம் சார்ந்தும் ஏற்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், சனி பகவானுடைய தாக்கத்தில் கடகராசிக்காரங்க கடந்த சில வருடங்களாக பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, முழுமையான நல்ல தகுதியுள்ள நபராக இருந்திருப்பாங்க, ஒரு முன்னேற்றத்திற்கான தகுதியுள்ள நபராக இருந்திருப்பாங்க, அந்த இடத்திற்கான நபராக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த அடைய முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. தன்னை விட ரொம்ப அதாவது வேலையிலேயாகட்டும், தொழிலையாகட்டும், தன்னை விட திறமை குறைவான நபர்கள்லாம் இவங்களை தாண்டி அடுத்தடுத்த கட்டம் போகிறதெல்லாம் பார்த்து இவங்க மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்களாம் போயிட்டாங்களே அப்படின்னு இல்லை, நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலையே அப்படின்ற ஒரு மனவேதனை இவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு தசாபுத்தியை பொறுத்து இந்த காலகட்டம் பண ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கலாமான்றதை நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் பார்க்கக்கூடிய நேரம். நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். இந்த நினச்ச இடம் அடையிலையே, இன்னும் அடுத்த கட்டம் போலையே, சம்பளம் உயரலையேன்னு சொல்லி அதிகப்படியான ஒரு மைண்ட் டிப்ரெஷனை இந்த நேரத்தில் வேலையில் கொடுத்துறாது. ஏன்னா இந்த டைம் அப்படி தான் இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அதிகமாக இடம் தராதிங்க. ஏன்னா கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் மன அழுத்தம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலையை நீங்கள் சரியாக செய்யாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அந்த வேலையை விட அடுத்த கட்ட வேலைக்கு தகுதியான நபர் நீங்கள். ஆனால் இந்த மன அழுத்தத்திற்கு இடம் தந்தீங்கன்னா இருக்கிற வேலையும் செய்ய முடியாமல் போகிறதுனால இந்த வேலை கூட உங்களால் செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி சில கெட்ட பேர்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே போல்
தேவையில்லாத பதட்டத்தை முதல்ல நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆமாம், எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனே யோசிக்கிறது, அவசரமாக செய்கிறது, ஒரு பதட்டத்தில் நீங்கள் நிறைய தவறான முடிவுகளும் அவசர முடிவுகளும் எடுப்பதற்கான நேரம் இருக்குது. இந்த டைமில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானம், பொறுமை நிச்சயம் தேவை. கடகராசிக்கார நண்பர்களே, மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நல்லா நடங்க. நடைப்பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவை. எப்போ தேவையோ அப்போல்லாம் நல்லா நீங்கள் நடக்கணும். ஏன் இவங்களுக்குன்னு நான் இதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கடகராசிக்காரில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள் ஒரு நிமிஷம் கூட கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அதிக நேரம் வேலைக்காக தான் ஒதுக்குவாங்க. வீடு குடும்பம்னு கொஞ்ச நேரம் தான் அவங்களால ஒதுக்க முடியும். சொந்த பந்தங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தூரமாக கடல் கடந்து, நாடு கடந்து, ஊர் கடந்தெல்லாம் போய் இவங்க வேலை செய்கிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ராவல்லே பெரும்பாலும் இருப்பாங்க. பைக் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, காரில் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, ட்ரெயினில், ஃப்ளைட்லன்னு ஏதோ ஒரு ட்ராவல் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நடை பயணம் அப்படின்றது இவங்களுக்கு வாழ்க்கையில் குறைவாக இருக்கும். ஆனால் உண்மை சொல்லணும்னா, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நடக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நடைப்பயிற்சி. அந்த காலத்தெல்லாம் அதனால தான் ஊர் விட்டு ஊர் போகிறது கூட நம்ம முன்னோர்கள் நடந்து தான் போனாங்க. அங்கங்கே தங்கி பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து நடந்து தான் போனாங்க. ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாக இருந்தாங்க, எந்த நோய் நொடியும் இல்லாமல். ஆனால் இந்த காலத்தில் அப்படியே நம்ம இருக்கிறோம் பெரும்பாலும். ஏன்னா நடந்து போகக்கூடிய அளவுக்கு நேரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையாகிடுச்சு நம்மளுக்கு இப்போ. சரிங்களா? ஒரு வேலையை நம்ம ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட் வந்துருச்சு, அவ்வளோ கடமைகள் வந்துருச்சு, அவ்வளோக்கும் நமக்கு பண தேவை அதிகரிச்சிருச்சு. அப்போ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணணுன்னா ஒரு இடத்துக்கு நடந்து போய் நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ட்ராவலுக்கு வெஹிக்கிள் தேவைப்படுது, அதாவது வாகனம் தேவைப்படுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது போன்ற பயண முறைகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இது உடலுக்கு நல்லதை கொடுக்குதான்னு கேட்டால் இல்லையே. சரிங்களா? அப்போ இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக அந்த நடைப்பயணம் இல்லாதனால அதுவும் ஒரு ஆரோக்கிய குறைபாடாக இவங்களுக்கு ஏற்படுது. அதனால் நடக்கணும் நல்லா. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்கிக்கணும். சரிங்களா? அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம், வாக்குவாதங்கள், சரிங்களா, குறிப்பாக கூட பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் இந்த நேரத்தில் நடந்திருக்கிறத கடந்த அந்த சனி பகவான் தாக்கத்திலே வீட்டில் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்ககிட்ட ஒரு சகோதரர்களோ சகோதரிகளோ உள்ள கடகராசிக்காரங்க ஒரு மனஸ்தாபத்தை பார்த்துருப்பாங்க. ஒரு வாக்குவாதமோ அல்லது ஒரு பேச்சு ரொம்ப சத்தமாக வீட்டில் ஒரு சண்டை வருவதற்கான சூழலோ உருவாயிருக்கும். சரிங்களா? அதான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதுதான், இல்லாத விஷயத்தை தான் இவங்க மேலே அதிகமாக திணிப்பாங்க. இவங்க அப்படி பேசுனாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு இல்லாத விஷயத்தை தான் அதிகமாக இவங்க மேலே திணிப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க சொந்தக்காரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கூட பழகுனவங்கன்னு சில நபர்கள்ட்டேருந்து அவங்க ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இவங்க காதுக்கு வந்துடும் நம்மளை பற்றி என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரப்பி விடுறாங்க நம்மளை பற்றி அப்படின்றது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இவங்க காதுக்கு வந்துடும். அது வந்துட்டாவே போதும், அவ்வளோதான். எந்தெந்த நபர்கள் காரணமோ அவங்ககிட்ட உடனே விலகிறதுக்கான முடிவுகளை எடுத்துருவாங்க, அமைதியாக விலகி நின்றுக்குவாங்க. கடகராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். நான் இதை ஒவ்வொரு பதிவுலையுமே கொடுத்துட்ருக்குறேன். என்னென்னா, மற்றவர்கள் விஷயத்தை, மற்றவர்களுடைய வார்த்தைகளை என்னைக்கு மனசுக்கு கொண்டு வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள் தடமாறிடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள் நிறையா பார்க்கும்போது என்னென்னா, அவங்க ஆரம்பத்தில் எடுத்த முடிவுகள்லாம் சரியாக தான் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இவங்க போட்ட திட்டங்கள்லாம் சரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது, முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அந்த முயற்சிக்கான பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது வரக்கூடிய மற்ற நபர்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள், மன அழுத்தங்கள், மனக்கவலைகள், துரோகங்கள், பண ரீதியான பிரச்சனைகள், கடன் ப்ராப்ளம், உடல் ஆரோக்கியம், இது போன்ற சில விஷயங்களில் என்ன ஆகுறாங்கன்னா மைண்ட் டைவர்ட் ஆகிடுறாங்க. பயணிக்க வேண்டிய, அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் இவங்க கொஞ்சம் அப்படியே மாறிடுறாங்க, திசை மாறிடுறாங்க. இதனால தான் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நான் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் நல்ல நேரங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எப்போ தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறீங்களோ, குழப்பத்துக்கு உள்ளாகிறீங்களோ அப்போ தான் தெரியும் உங்களுடைய உண்மையான வில் பவர் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக யோசிக்கக்கூடிய நபர், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான நபர் அப்படின்றது எல்லாமே அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியும். ஆகையால் இது போன்ற குழப்பத்தில் உள்ளவர்கள், ஏன்னா அந்த சனி பகவான் தாக்கத்தில் கடந்த 2.5 வருஷத்தில் இவங்க பட்ட அந்த
கஷ்டத்திற்கான அந்த குழப்பத்திற்கான விளைவுகள் இன்னுமே இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் முழுமையாக வெளியே வந்த பாடு இல்லை. ஆகவே அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க மைண்டுக்கு கொண்டு வந்து தான் ஆகும். சரிங்களா? குறிப்பாக பெற்றவங்க கிட்ட அந்த வாக்குவாதங்களை செய்வதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? நீங்கள் கடகராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா வழிகளையும் ஈஸியாக நீங்கள் அமைச்சுக்கலாம். ஐயா, இங்கே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நமக்கு ஏற்ற நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே போல் எப்போ வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் மாறலாம். அதே போல் எந்த விஷயம் எடுத்தாலும் அவரவர்களுக்குன்னு என்ன இது மூலமாக நடக்குன்றதை பார்க்குறாங்க. இப்போ இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாலும் அதில் சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் இதன் மூலமாக நமக்கு என்ன லாபன்றதை யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல, ஆனால் பெரும்பாலான நபர்கள் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாதிரி நபர்களும் நம்மை சுற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் கடகராசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கனாவே அந்த இடத்துல மனசு உடைஞ்சு உட்காந்துடுறாங்க. நம்ம பண்ணுற விஷயத்தை இப்படி பார்ப்பாங்களோ, இப்படி பேசுவாங்களோ, இப்படி தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அதை சொல்லிட்டாங்களே, இதை சொல்லிட்டாங்களேன்னு ஏதாவது ஒன்று இவங்க மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சொந்த பந்தங்களோட சேர்றதுக்கான நேரமும் குறைவாக இருக்கும். இதனாலேயே இவங்களை பற்றின அதிகமான டாக், ஓவர் டாக்லாம் இவங்களுக்கு வரும். இவங்க ரொம்ப கௌரவம் பார்க்குறாங்க, இவங்க ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க, இவங்க என்னமோ பெரிய பணக்காரங்க ஆயிட்ட மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் இவங்க முன்னாடி வரும். சரிங்களா? இதையெல்லாம் கடந்து தான் கடகராசிக்காரங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாருடைய பேச்சையுமே நீங்கள் மனசுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த தீபாவளி வருது. இப்போ இந்த தீபாவளிக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி தீபாவளி அன்று ஒளிமயமான ஊராக நம்ம ஊர் இருக்கோ, அதே போல் நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கணுன்றது தான் உங்களுக்கு அனைவரது எதிர்பார்ப்போம். கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள். தீபாவளி அன்று பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துருங்க. அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க. எழுந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தீபாவளி அன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சில நாட்களில் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணும். இது உங்களுக்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? என்னென்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சுங்க. 4 மணிலேருந்து மன்னிக்கணும் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க. எழுந்து முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு, இதெல்லாம் உடனே பண்ணிடுங்க. டக்குன்னு முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வீட்டில், சரிங்களா, நீங்கள் உட்காரக்கூடிய இடத்த நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுருங்க. க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு மாதிரி ஒன்று போட்டு அது மேலே கிழக்கு திசையை பார்த்து உட்காருங்க. இப்போது இந்த தீபாவளி அன்று, சரிங்களா, அன்றைக்கி தானே இதை பண்ண போகிறீங்க. தீபாவளிக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டாம். தீபாவளிக்கு பிறகு இனி அடுத்த தீபாவளி வர வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை உங்கள் லைஃப்பில், திரும்ப சொல்கிறேன், தீபாவளி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. இனி இந்த 2025 தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி 2026 தீபாவளி வரும் பார்த்தீங்களா, இந்த ஒரு வருட கேப்பில் உங்கள் வாழ்க்கையில் நியாயமாக என்ன முன்னேற்றம் வேணும், என்ன நல்லது வேணும், எதுக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கீங்க, எதிலெல்லாம் தடைகளை பார்த்தீங்க, இனி அதிலெல்லாம் எதிலெல்லாம் தடை வராமல் இருக்கணும், எந்த இடத்த நீங்கள் அடையணும், நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும். அதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நியாயமானதாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் நம்ம கரெக்டாக எடுக்கிறப்ப தான் அது கரெக்டாக கைக்கு சேரும். அப்போ நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆழமாக கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 விஷயங்களை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய, நியாயமாக நீங்கள் அடைய வேண்டிய நல்லது 5லேருந்து ஒரு 7 பாயிண்ட்டு. இது நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், சரிங்களா, திருமணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல வரனாக எனக்கேற்ற வாழ்க்கை துணையாக அமையணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கைக்கான எது நடக்கணுமோ அதை நீங்கள் இப்போ பிரபஞ்சத்திற்கு உணர்த்த போகிறீங்க இந்த சக்தி வாய்ந்த நாளில். சரிங்களா? ஏன் இந்த நாளில் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, ஐயா இப்போ இந்த பண்டிகை காலங்கள்லாம் ஏன் நம்ம பவர்ஃபுல்லாக பார்க்குறோன்னா, நீங்கள் மற்ற நாட்கள்லாம் எடுத்திங்கனாவே மற்ற இந்த சாதாரண நாட்கள்லேயே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இந்த பண்டிகை நாட்களில் எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, அதாவது அந்த ஊராகட்டும், இந்த தெருவாகட்டும், அந்த நாடாகட்டும், எல்லாருமே அந்த நேரத்தில் எந்திரிப்பாங்க.
ஏன்னா பண்டிகை நாளுன்றனால பெரும்பாலும் அதிகாலையிலே எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நடமாட்டம் அந்த வைப்ரேஷன், அந்த சக்தி வாய்ந்த நேரத்திலே வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அதிகாலையிலே எந்திரிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணங்கள் எந்திரிச்சிட்டாவே போதுமே, மனிதனுடைய மனதில் அது இதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதிகாலையாக இருந்தா என்ன, நடுசாமமாக இருந்தா என்ன, ஒரு மனிதன் தூக்கத்துலேருந்து வெளிச்சிட்டாலே மனசுக்குள்ளே சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அப்போ அந்த பண்டிகை காலத்தில் எப்படின்னா அதிகாலையிலேயே மக்களுடைய சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தி இன்னும் அதிகமாகும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய நல்லது தேவை, உங்களுக்கு அடுத்து என்ன நல்லது தேவைன்றதையும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உணர்த்தணும். எனக்கு இதுதாப்பா நடக்கணும் நாளைக்கு அப்படின்றத நீங்கள் உணர்த்தணும். ஐயா, உங்களுடைய சுயஜாதங்கள், உங்களுடைய ராசி கட்டங்கள், உங்களுடைய தசா புத்தி, அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனாக நீங்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளையும் எடுக்கணும், நீங்கள் நினைக்க வேண்டிய நல்லதை அடைய. சரிங்களா? ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லைனாலும் இது உங்களுக்கு கை கொடுத்துரும். ஆக மொத்தம் ஏதோ ஒரு நல்ல வழி மூலமாக நம்ம நல்லதை அடைஞ்சிடணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. புரியுதுங்களா? அது உங்களுடைய சுயஜாதகத்திலே நல்ல அமைப்புகள் இருந்து உங்களுடைய ஜாதக அமைப்பே சூப்பராக இருந்து அது மூலமாக உங்கள் லைஃபு நல்லபடியாக அமைஞ்சாலும் ஓகே தான். இல்லை அங்கே ஏதாவது சில குறைபாடுகள் இருக்குது, வேலைக்கான அம்சம் இல்லை, அங்கே திருமணம் தாமதமாக தான் நடக்கணும்னு இருக்குன்னு சொல்லி அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாக நல்ல முயற்சிகளை எடுத்து அது நல்லது உங்கள் லைஃப்பில் நடந்துட்டாலும் ஓகே தான். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் நல்லது நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கான வழிகளை தேடுபவர்கள் தான் உண்மையிலுமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புத்திசாலி மனிதன் அவன்தான். அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அன்றைக்கி. சரிங்களா? ஒரே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கணும். நீங்கள் இது போல் ஒரு ஒயிட் ஷீட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்து உட்கார்ந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி துண்டு ஒன்று போட்டு கிழக்கு திசையாக பார்த்து உட்காரணும். உட்காந்து நல்லா நெஞ்சை நிமித்தி உட்காருங்க. உட்காந்து உங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடணும். அதாவது உங்களுக்கு எதெல்லாம் சோகத்தை கொடுத்துச்சோ, எதெல்லாம் மன அழுத்தத்தை கொடுத்துச்சோ, எதெல்லாம் கோபத்தை உருவாக்குச்சோ, எதெல்லாம் கவலையை உருவாக்குச்சோ, அதை அனைத்தையும் இப்போ உங்கள் மனசுலேருந்து விளக்கிட்டு உங்களை ஒரு புது மனிதனாக நீங்கள் மைண்டில் நினைக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த நேர்கோட்டு பாதையில் உங்கள் மைண்டை மட்டும் கொண்டு வந்து பாருங்கள். அந்த நேரம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த தீபாவளி அதிகாலை டைமில் நீங்கள் கண்களை மூடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய 7 விஷயங்கள் என்ன, 5 அல்லது 7, சரிங்களா? அப்போ அதை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும் ஒவ்வொன்றா. சரிங்களா? ஒவ்வொன்றா முதல்ல நினைக்கிறீங்க வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும்ப்பா, நான் நல்லா சம்பாதிக்கணும் கை நிறைய, நான் இந்த இடத்துல வேலைக்கு போகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் அதுக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு இப்போ அந்த காட்சிகளை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. நீங்கள் அந்த இடத்துலையே உண்மையிலுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும். உண்மையிலுமே அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலைமைக்கு நீங்கள் வரணும். ஐயா, இப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ அந்த ஆஃபீஸ் நான் எம்ப்ளாயி, அப்போ நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு அப்போ இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், அந்த அதிர்வலைகளை உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வரணும். அதை ஒரு 5 நிமிஷம் நினச்சி பாருங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் சந்தோஷமாக அந்த வைப்ரேஷனோட வேறு எதையும் நினைக்காம அந்த வைப்ரேஷனோட அந்த காட்சிகளை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு கண்களை திறந்துட்டு அந்த ஒயிட் ஷீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஷீட்டில் நம்பர் 1ன்னு போட்டு, சரிங்களா, நான் இந்த வேலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதி முடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு டீம் லீடராக நீங்கள் இருக்கணும்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஆஃபீஸில் டீம் லீடராக பணிபுரிந்து வருகிறேன் அப்படின்னு எழுதி முடிக்கணும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல உண்மையிலுமே வேலையில் இல்லை தான், ஆனால் வேலையில் இருப்பதாக எழுதி முடிக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம உணர்த்துறோம். எழுதும் பொழுது ஏன் எழுத சொல்கிறேன்னா, ஐயா, எழுதுவது படிக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், படித்தா போதாது அது எழுதிப்பாருன்னு. ஏன் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, நம் சிந்தனைகள், நம் எண்ணங்கள் நம்மளுடைய உடல் மூலமாக அந்த வைப்ரேஷன் பரவி நம் கைகள் மூலமாக எழுத்துக்களாக உருவெடுக்கிறது. அந்த எழுத்துக்கள் ஒரு இடத்தில் பதியப்படுகிறது. சரிங்களா? அந்த பதியப்படக்கூடிய அந்த எழுத்துக்களை
மீண்டும் மீண்டும் நாம் பார்க்க பார்க்க அதை மனதில் படிக்க படிக்க இப்போ எப்படி கோவிலில் வந்து ஒரு மந்திரங்களை திரும்ப சொல்லி அந்த இடம்லாம் வைப்ரேஷனாக மாறுதோ, அதே நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடமா மாறுதோ, அதே போல தான் நீங்கள் எழுதக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் மனதில் படிக்க படிக்க பார்க்க பார்க்க அதற்கும் ஒரு வைப்ரேஷன் அதிகமாகும். சரிங்களா? அப்போ அதற்கான எண்ணங்களும் அதற்கான தேடல்களும் உங்கள் லைஃப்பில் உருவாகும். அதை தேடி போவீங்க, அதற்கான இடத்த அடைவதற்கான தகுதியுள்ள மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. இதை எல்லாமே நீங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் பலரும் இது போன்ற விஷயங்களை பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒன்றும் ஒருத்தருக்கு ஒரு கார் தேவை, அந்த காரை ஃபோட்டோ எடுத்து வச்சு வீட்டில் மாட்டி வச்சுருவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த கார் எப்படியாவது இந்த கார் வாங்கிடணும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காரை பார்க்க பார்க்க அவருக்கும் அந்த காருக்கும் இடையான ஒரு ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதன் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கான விஷயம் முன்னேற்றத்திற்கான விஷயம் தென்படும், அங்கே போய் நிற்பான், அங்கே அவனுக்கு ஃபேவரபுளாக எல்லாம் நடக்கும், அவன் அந்த இடத்த அடைவான், அங்கே சம்பாதிப்பான், அந்த காரை வாங்குவான். ஆக மொத்த ரிசல்ட் என்னன்னா அந்த கார் அவன் கைக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான வேலைப்பாடுகள். இதுதான். இதை ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டானா விதியை கூட சில நேரத்தில் மதியால் வெற்றி பெற்று நீங்கள் நல்ல நிலைமைக்கு போயிடலாம். இதுதான் இந்த காலத்தில் மனிதனுக்கு தேவையான தகவல்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு இடத்துல இல்லைன்னு நம்ம உட்காந்துடக்கூடாது. இன்னொரு நல்ல வழிகளும் இருக்குது. தேடுபவர்கள், இதை தான் நான் ஒவ்வொரு பதிவும் ஆரம்பிக்கிறப்பையும் சொல்கிறேன், தேடல் வேண்டும் ஒரு மனிதனிடம். எதை தேடுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த தேடல் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் இந்த பதிவை அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க போகிறோம். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.